ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து 1 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. அரிசி பருப்பு நல்லா ஊறின பிறகு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் பால் சேர்த்து குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தையும் ஆட் பண்ணி நல்லா கரைச்ச பிறகு அதை எடுத்து வடிகட்டி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணால் நல்லா அரிசி பருப்பு வெந்திருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கரண்டி வச்சு இப்படி மசிச்சிக்கலாம். இருக்கிற வெள்ளைப்பாகை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா திக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சக்கரை பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, தட்டி வச்சிருக்கிற 3 ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நெய்யில் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுல் எடுத்து இந்த சுவையான சக்கரை பொங்கலை சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா பை.